Hi viewers, welcome back. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பென்னி ஸ்டாக்ஸ் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் 2023 ஓட பார்ட் 3 வீடியோ பார்க்க போகிறோம். இது வந்து என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சியில் லிஸ்ட்டாக இருக்குது. இந்த வீடியோவில் 4 பெஸ்ட் பென்னி ஸ்டாக்ஸ் பற்றி நான் பேசியிருக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் உங்கள் டாக்டர் எஸ்கே, இது உங்களோட யூனிஃபைட் டியூட்டோரியல் சப்போர்ட். வாங்க வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வியூவர்ஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் வந்து உங்களுக்காக 4 பெஸ்ட் பென்னி ஸ்டாக்ஸ் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் 2023 வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். நான் சஜஸ்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஓன் ரிசர்ச் பண்ணுங்கள். அதுபோக உங்களோட ஸ்டாக் அட்வைசர் யாராக இருந்தாங்களா, இல்லை உங்களோட போர்ட்ஃபோலியோ மேனேஜர்ஸ் யாராக இருந்தாங்களா, அவங்ககிட்டயே ஒரு கன்சல்டேஷன் வாங்கிட்டு தென் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். என்னோட 4 பெஸ்ட் ஸ்டாக்ஸ் ஃபார் 2023 எதுன்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அண்ட் ரெக்டிஃபையர்ஸ் இந்தியா, அதாவது டிஆர்ஐஎல்னு சொல்கிறாங்க இந்த கம்பெனி. செகண்ட் ஒன் வந்து ஜாக்ரன் பிரகாஷன் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. தேர்டு வந்து இர்கான் இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிற கம்பெனி. ஃபோர்த் வந்து குஜராத் இண்டஸ்ட்ரீஸ் பவர் அப்படிங்கிற கம்பெனி. இந்த 4 கம்பெனியுமே பார்த்தீங்கன்னா என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி ரெண்டுலேயுமே லிஸ்ட்டாக இருக்கிற கூடிய கம்பெனி தான். ஸோ இது வந்து பார்ட் 3 வீடியோ. பார்ட் 1 அண்ட் பார்ட் 2ல் நான் ஆல்ரெடி 4+4 ஒரு 8 பென்னி ஸ்டாக் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோவும் போய் பார்த்துக்கோங்க. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய 8 பென்னி ஸ்டாக்ஸுமே இப்போ கரண்ட் மார்க்கெட்டில் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ அந்த வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதையும் நீங்கள் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இப்போ இந்த 4 ஸ்டாக்ஸ் ஏன் வாங்கணும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த 4 ஸ்டாக்ஸ் வந்து இப்போ அடுத்த 2023 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த 4 ஸ்டாக்குமே உங்களுக்கு 45 to 60% கண்டிப்பாக ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். இந்த ரிட்டர்ன்ஸ் நான் எப்படி கால்குலேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, பேஸ்ட் ஆன் த டெக்னிக்கல் அண்ட் ஃபண்டமெண்டல், அது 2 எடுத்து தான் நான் உங்களுக்கு இது வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ தாராளமாக இப்போ நீங்கள் உங்களோட ஓன் ரிசர்ச் பண்ணி பார்க்குறதுனாலும் நீங்கள் பண்ணி பார்த்துட்டு வாங்குங்க. ஸோ இப்போ இந்த கம்பெனியோட ஃபஸ்ட்டு ஸ்டாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அண்ட் ரெக்டிஃபையர்ஸ் இந்தியா, டிஆர்ஐஎல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து 1994 இந்த கம்பெனி இருக்குது. ஸோ இந்த கம்பெனியோட மெயின் மேனுஃபேக்சரிங் செக்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் தான். இப்போ அட் ப்ரெசண்ட்டாக வந்து இவங்க ரொம்ப வந்து இந்த ஸ்பேனிங் பவர் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், ஃபர்னேஸ் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், ரெக்டிஃபைட் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், ஷண்ட் ரியாக்டர்ஸ், இதில் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பில்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களோட ரெவென்யூ எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 2022 ரொம்ப நல்லாவே இருக்குது. ஆல்மோஸ்ட் இவங்க ப்ராஃபிட் வந்து டபுளாக இருக்குது 2022. நியர்லி 140 மில்லியன் அப்படின்னு சொல்கிறாங்க. மார்ச் 2022 பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ வந்து 0.91 மல்டிப்ளையர்லாம் இருக்குது. ஸோ அது ரொம்ப வரவேற்க தகுந்த விஷயந்தான். இவங்களோட ரெவென்யூ பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 2021 7,400 crores இப்போ ஃபினான்ஷியல் இயர் 2022 11,500 crores வரைக்கும் போயிருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து 56% க்ரோத் அடைஞ்சிருக்கு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரொம்ப நல்லா இருக்குது. நெட் ப்ராஃபிட் 140% ஜாஸ்தியாக இருக்குது. இவங்களோட டோட்டல் டெப்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ROE 4.1 இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக் நான் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். இந்த ஸ்டாக் கரண்ட் நவ்வில் 60 rupeesல ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்த ஸ்டாக் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 40 to 50% ரிட்டர்ன்ஸ் அடுத்த ஒரு வருஷத்துக்கு கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ இந்த வருஷம் நீங்கள் வாங்கினீங்கன்னா 2023 இட் மைட் ரீச் 85 or 90 கன்ஃபார்மாக போகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. ஸோ அடுத்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஜாக்ரன் பிரகாஷன் லிமிடெட். இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லீடிங் மீடியா அண்ட் கம்யூனிகேஷன் குரூப் இந்தியாவில். இது வந்து பார்த்தீங்கன்னா அக்ராஸ் பிரிண்ட் மீடியாவில் சரி, அவுட்டோர் அட்வர்டைஸிங்லேயும் சரி, எஃப்எம்ல சரி, டிஜிட்டல் செக்மெண்ட்லேயும் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது இந்தியாவில் வந்து ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்டிங் மீடியா கம்பெனி. ஸோ நியூஸ் பேப்பர் ஆப்ரேஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 9 நியூஸ் பேப்பர் டைட்டில்ஸில் 5 டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸில் 15 ஸ்டேட்ஸ் அக்ராஸில் 100க்கும் மேற்பட்ட எடிஷன்ஸில் இவங்க வந்து இந்த கம்பெனி வந்து பப்ளிகேஷன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. 2021 இப்போ 2022 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ வந்து 0.13 மல்டிப்ளையரில் இருக்குது. ரொம்ப ரெவென்யூ நல்லா இருக்குது. 16,160 crores போயிருக்கு. க்ரோத் வந்து 25% நல்லா இருக்குது. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபினான்ஷியல் இயர் 2022 4,200 கோடி எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. என்பிஎம் பர்சன்டேஜ் வந்து 13%. டோட்டல் டெப்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான், 2,000 கோடி தான். ROI வந்து 10.5% இருக்குதுங்க. ஸோ தாராளமாக வந்து இந்த கம்பெனி நீங்கள் வந்து வாங்கலாம்.
இப்போ ரீசெண்டாக கம்பெனி வந்து ஷேர் பைபேக் சொல்லியிருக்காங்க. 46 மில்லியன் ஈக்விட்டி ஷேர்ஸ் ஃபார் ருபீஸ் 3.5 பில்லியன் சொல்லியிருக்கிறாங்க. 75 ரூபாவில் பைபேக் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியோட டார்கெட் வந்து என்னோடய டார்கெட் 105. இப்போ கரண்ட்லி 72.35 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் வாங்கறதுக்கு ட்ரை பண்ணலாம். என்னோட அடுத்த கம்பெனி பார்த்தீங்கன்னா இர்கான் இன்டர்நேஷ்னல். இது ஒரு இந்தியன் பப்ளிக் செக்டார் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் வந்து நான் வந்து ஆல்ரெடி ஏற்கனவே பென்னி ஸ்டாக்ஸ் பார்ட் 1 சொல்லியிருந்திருப்பேன், என்பிசிசி. நான் அந்த ஸ்டாக் வந்து 33 ரூபாவில் இருந்தப்போ சஜஸ்ட் பண்ணேன். இப்போ கரண்ட்லி இட் இஸ் ட்ரேடிங் அட் த ரேட் ஆஃப் 42. ஸோ இதுவும் அதே மாதிரி தான். இந்த கம்பெனிக்கும் வந்து நிறைய ஆர்டர்ஸ் கிடச்சிட்ருக்கு. மெட்ரோ ரயில் ஒர்க்ஸ் எல்லாம் இவங்க தான் ஆர்டர் எடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க இந்தியாவில். இவங்களோட மெயின் பிஸ்னஸே என்னென்னா ரயில்வே கன்ஸ்ட்ரக்ஷன் தான். இவங்க வந்து இப்போ தான் டைவர்சிஃபை பண்ணியிருக்காங்க. ரோட்ஸு, பில்டிங்ஸ், எலக்ட்ரிக்கல் சப்ஸ்டேஷன், இதெல்லாம் வந்து ஏர்போர்ட் கன்ஸ்ட்ரக்ஷன், கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ்க்கெல்லாம் இப்போ தான் வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவங்க பண்ணிகிட்டு இருந்ததெல்லாம் வந்து ஃபுல்லாக ரயில்வே கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான். இப்போ 2022 இவங்களோட ஃபினான்ஷியல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குங்க. 73,000 கோடி பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களோட க்ரோத் 38% ரைஸ் ஆகிருக்குது. -1 ஃபினான்ஷியல் இயர் -1 இருந்தது. இப்போ 38% ஜாஸ்தியாக இருக்குது. இவங்களோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மட்டும் 9,730 கோடி ரூபா. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 5,900 கோடி ரூபாய் இந்த வருஷத்தில். ஸோ இவங்களோட டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 39.7, ROE 11.7ங்க. ஸோ தாராளமாக இந்த கம்பெனி நீங்கள் வாங்கலாம். இப்போதைக்கு 62.50 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. சீக்ரெட்டாக ஒன்று சொல்கிறேன் வச்சுக்கோங்க, இந்த கம்பெனி இன்னும் ஒரு 300-350 போகிற கூட வாய்ப்பு இருக்குங்க. வாங்குறவங்க சீக்கிரமாக வாங்கி வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த கம்பெனி பார்க்கலாம். குஜராத் இண்டஸ்ட்ரீஸ் பவர் கம்பெனி லிமிடெட். இது வந்து ஒரு லீடிங் இந்தியன் கம்பெனி தான். 1985 உருவான கம்பெனி. அப்படின்னாவே யோசிச்சுக்கோங்க, நீ என்ன சிபிஎஸ்சியில் லிஸ்ட் ஆகிருக்கு, 88 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னாவே இது யோசிச்சுக்கோங்க. இட் வாஸ் ப்ரமோட்டட் பை லீடிங் குஜராத் PSUs, குஜராத் ஸ்டேட் ஃபெர்டிலைசர்ஸ், குஜராத் ஆல்கலைஸ் அண்ட் கெமிக்கல்ஸ், குஜராத் உர்ஜா விகாஸ். இவங்கெல்லாம் வந்து இந்த கம்பெனி ப்ரமோட் பண்ணுறாங்க. இந்த கம்பெனி வந்து எலக்ட்ரிக்கல் பவர் ஜென்ரேஷன் பிஸ்னஸில் இன்வால்வ் ஆகிருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன், எலக்ட்ரிக்கல், அதாவது சஸ்டைனபிலிட்டி க்ரோத் கொடுக்கக்கூடிய எந்த கம்பெனியில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் உங்களுக்கு அதை நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குங்க. அதனால தான் இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு சூஸ் பண்ணி தரேன். இவங்களோட ஃபினான்ஷியல்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது. இவங்களோட டிவிடெண்ட்டை வந்து 2 ரூபாலேருந்து 3 ரூபா வரைக்கும் கொடுக்குறதுனால இது ரொம்ப சின்ன கம்பெனின்னு நினச்சிடாதீங்க. பெரிய பெரிய டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனியே வந்து கீழே போனதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து எவ்ரி இயர் 2 ரூபா 20 காசு கொடுக்குறாங்க ஒரு ஷேருக்கு. அதே இவங்களோட ஷேர் வேல்யூ 88.90 உங்களுக்கு 2 ரூபாய் 50 பைசா தராங்கன்னா பெரிய விஷயம். இதோட ரெவன்யூலாம் பார்த்தீங்கன்னா 16,700 கோடி ரூபாய். க்ரோத் வந்து கம்மியாக தான் இருக்குது. பட் ஸ்டில் இவங்களோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் நல்லா இருக்குது, 4,270 கோடி ரூபாய். ROE 5.8 இருக்குது. நெட் ப்ராஃபிட் 1,713 கோடி ரூபாய் ஃபினான்ஷியல் இயர் 2022. சின்ஸ் இது வந்து கவர்மெண்ட் எய்டட் கம்பெனிங்கிறதுனால தாராளமாக நீங்கள் வந்து இந்த கம்பெனி நீங்கள் வந்து சூஸ் பண்ணி வாங்கலாம். ஸோ என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்குன்னா, இந்த 4 கம்பெனிக்கு ஒரு 50,000 ருபீஸை ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ண மாட்டேன். TRL பொறுத்த வரைக்கும் ஒரு 22%, 50,000 ஒரு 22% TRILலையும், குஜராத் இண்டஸ்ட்ரீஸ் பவரில் ஒரு 35%, இக்ரான் இன்டர்நேஷ்னலில் ஒரு 15%, ஜாகரன் பிரகாஷில் ஒரு 28%, அப்படி ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஒரு வருஷத்துக்குள்ளே 45-60% ரிட்டர்ன்ஸ் எடுக்க தான் நான் பார்ப்பேன். ஸோ இதுதான் என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். நீங்களும் இந்த 4 கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களோட ஓன் ரிசர்ச் பண்ணுங்கள். உங்களோட ஸ்டாக் அட்வைசர்கிட்ட ஒரு கன்சல்டேஷன் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு நீங்களும் தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நல்ல ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பல சுவாரஸ்யமான தகவலுக்கு பிளேலிஸ்ட்டில் ஸ்டாக் மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். அதை போய் பாருங்கள். உங்களுக்கு நிறைய இன்புட்ஸ் கிடைக்கும். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களோட SK Get It Unified. தேங்க்யூ.